தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இந்த வீடியோல மெயினா கவர்மெண்ட் காலேஜோட, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2க்குரிய ரிசல்ட் நமக்கு வந்திருந்தது. அந்த ரவுண்ட் 2 உடைய கட் ஆஃப் டீடைல் என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஓவராலா கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் 92.5க்கு. ஆனா அதுல சில பேர் வந்து காலேஜ்ல இப்ப வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளவு கட் ஆஃப்ல முடிஞ்சது, ஸ்டான்லில எவ்வளவு கட் ஆஃப் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் இருந்தாலும் வந்து அதை ஒட்டுமொத்தமா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் போடுறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாயிடும். டேட்டா ரெடி பண்ணியாச்சு. ஆனா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ரவுண்ட் 3ல என்ன கட் ஆஃப்ல முடிஞ்சுது அப்படின்ட்டு ஒரு டாப் 4 டாப் 5 காலேஜஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். எல்லா மாணவர்களுமே அதிகமா விருப்பமா சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இது நான்கிலுமே வந்து அதிகமான மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுப்பாங்க. கட் ஆஃப்மே ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த காலேஜில் தான் கட் ஆஃப் வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ ரவுண்ட் 2ல இந்த மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வருடத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காலேஜை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ இதுவே வந்து அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ வித்தியாசங்கள் வந்தது அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ரவுண்ட் 2வோட கட் ஆஃப் மட்டும் இந்த 4 டாப் பிரைவேட் டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு கடகடன்னு சொல்லிடலாம். இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 597, இது எல்லாமே ரவுண்ட் 2 92.5%க்கு 597ல க்ளோஸ் ஆகிருக்கு. இது கம்பேர் டு லாஸ்ட் இயர் பார்க்கும்போது அங்கெல்லாம் லாஸ்ட் இயர்லாம் எல்லாம் 600க்கு மேல இருந்து 610க்கு மேல இருந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நல்லாவே குறைஞ்சி தான் வந்திருக்கு. பிசி கேட்டகரிக்கு 580ல க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 581, எம்பிசி கேட்டகரி 576ல க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 536, எஸ்சி 529, எஸ்டி கேட்டகரி 499ல க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 500க்கு குறைவா மதிப்பெண் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 499 இருந்தாலுமே 500க்கு குறைவான மதிப்பெண் எப்பயுமே வந்து வராது செகண்ட் ரவுண்ட்லேயே. தேர்ட் ரவுண்ட்ல எப்படி இருக்கும்ன்றத நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு அடுத்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இதுவும் வந்து மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லியில் ஓசி கேட்டகரியில் 575, இது வந்து 597, இது 575ல க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி கேட்டகரி வந்து 565லையுமே, எம்பிசி 566, பிசிஎம் 566, எம்பிசி கேட்டகரி 559ல க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 515லுமே, எஸ்டி கேட்டகரி எஸ்சி ஏல பொறுத்த வரைக்கும் 478, எஸ்டி கேட்டகரியில் 461. இது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கல, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்க. புரியலாம் கொஞ்சம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 563ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓசி கேட்டகரி 563, பிசி கேட்டகரி 554, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 548ல க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி கேட்டகரியுமே 548, பெரிய வித்தியாசங்கள் வரல ரெண்டு கேட்டகரியிலுமே. எஸ்சி கேட்டகரி 500, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 475, எஸ்டி கேட்டகரியில் 443ல க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததா மதுரை மெடிக்கல் காலேஜ் அடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு மெடிக்கல் காலேஜாக சொல்கிறேன். மதுரை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 562லையுமே க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 549ல க்ளோஸ் ஆகிருக்கு. கீழ்பாக்குக்கும் மதுரைக்கும் ஓசி கேட்டகரியில் ஒரு மார்க் தான் வித்தியாசம். கீழ்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 563 ஓசியில், ஆனால் இது வந்து 562, ஒரு மார்க் தான் குறைஞ்சி வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் 544 இருந்தது கீழ்பாக்கில், இது வந்து 549 இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து குறைஞ்சி வந்திருக்கு. பிசிஎம் வந்து 542, எம்பிசி கேட்டகரி 542, ஸோ ரெண்டுமே ஒரே மார்க்ல இருக்கு. எஸ்சி கேட்டகரி 448, எஸ்சிஏ வந்து 455, எஸ்டி கேட்டகரி 453ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுது இல்லையா? இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 500க்கு குறைவான மதிப்பெண் இல்லை. ரைட்டுனா கடைசியாக 499 எஸ்டி கேட்டகரி, பட் அது ஒரு மார்க்ன்ற பெரிய வித்தியாசம் இல்லை. ஆவரேஜா நம்ம ஒரு 500க்கு குறைவான மதிப்பெண் ரவுண்ட் 2க்கு வராது, எப்பயுமே வராதுன்றது தெரிஞ்சுக்க முடியும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். ஆனால் மற்ற மெடிக்கல் காலேஜில் அட்லீஸ்ட் வந்து ஒரு எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி வரைக்குமே, அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி இந்த கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் 500க்கு குறைவான மதிப்பெண் இருந்தீங்கன்னா
இந்த டாப் 4 மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு ரவுண்ட் 2லயுமே சீட் கிடைக்காதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஏன்னா இது வந்து இந்த வருடம் குறைவா வந்திருக்கு மதிப்பெண். அப்படி குறைவா வந்திருக்கும் பொழுதே 500க்கு குறைவா வந்து இல்ல எஸ்சி கேட்டகரி வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தெரியுது நமக்கு. அப்போ ரவுண்ட் 3க்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல இருக்கும். இந்த ரவுண்ட் 3க்கு ரவுண்ட் 2ல வந்து வேக்கன்ட் எவ்வளவு இருக்கு? ரவுண்ட் 2வோட கவுன்சிலிங் முடிஞ்சு வேக்கன்ட் இன்னும் குறைவான வேக்கன்ட் தான் வரும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் மிக குறைவான மதிப்பெண் இருக்கு மிக குறைவான சீட்டு தான் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு கண்டிப்பாக இருக்கும். 2 சீட்டு, 3 சீட்டு, 1 சீட்டு, 2 சீட்டு இப்படி தான் வரும். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் அங்கே சீட் வந்து இருக்காது. பட் சீட் வேக்கன்சிலாம் வரும். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்து வேற என்னென்ன காலேஜ் எல்லாம் வேணும்னு நீங்க நினைச்சாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலேஜ் லிஸ்ட் எடுத்துட்டு ரவுண்ட் 1லயுமே ரவுண்ட் 2லயுமே எவ்வளவு வந்திருக்கு நான் சொல்றேன். இல்ல வந்து 36 மெடிக்கல் காலேஜுமே ஒரே வெளியில குடுக்கணும்னு சொன்னாலுமே நான் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். பட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன தேவை அப்படின்றத. சரிங்களா? இது ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகணும்ன்றதுக்காக. இது கண்டிப்பா யாருக்கு யூஸா இருக்கும்னா, அடுத்த வருடம் நீங்க நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துட்டு, தவறாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.